வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் பிரெயின்ஸ். நம்மளோட ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்ல எலக்ட்ரிக்கல் ஒயரிங் டயக்ராம், பேனலோட லே அவுட், சிங்கிள் லைன் டயக்ராம்லாம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பத்தி படிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எம்பி பேனலோட லே அவுட் எப்படி வரைகிறோம் அப்படிங்கிறது. எம்பி பேனல் அப்படின்னா என்ன? எம்பி அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? மீடியம் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா எம்பி அப்படின்னு சொல்லுவோம். மீடியம் வோல்டேஜ்னா அதோட ரேஞ்ச் என்ன இருக்கும்? 3 கிலோ வோல்ட் 36 கிலோ வோல்ட் வரைக்கும் உள்ள வோல்டேஜ் நம்ம என்ன சொல்லுவோம்னா எம்பி அப்படின்னு சொல்லுவோம். மீடியம் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மீடியம் வோல்டேஜ் யூஸ் பண்ற ஒரு பேனலோட சிங்கிள் லைன் டயக்ராம் இல்ல லே அவுட் சொல்லலாம். அந்த லே அவுட்டை இன்னைக்கு நம்ம வரைய போறோம். உங்களோட டயக்ராம் பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க? 11 கேவி வந்திருக்கும் இல்லையா? இபில இருந்து 11 கேவி இன்கமிங்கா வந்திருக்கும். அந்த 11 கேவியை ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி 400 வோல்ட்டா ஸ்டெப் டவுன் பண்ணியிருப்பாங்க. அந்த 400 வோல்ட்டை என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லா பக்கமும் யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரீட் லைட்டிங்கா இருக்கட்டும், ஒர்க் ஷாப்பா இருக்கட்டும், வாட்டர் பம்ப் பண்றதுக்கு, கன்வேயருக்கு எல்லா பக்கமும் ஸ்டெப் டவுன் பண்ணி அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டயக்ராம் உங்களுக்கு என்னெல்லாம் சிம்பிள் இருக்கு? ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், நெக்ஸ்ட் ஃபுல்லா ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபியூஸோட ரேட்டிங் மட்டும் மாறிட்டே இருக்கும். அது போக லோடோட நேம் மாறிட்டு இருக்கும். ஓகேவா? அந்த டயக்ராம் தான் இப்போ நம்ம வரைய போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையானது ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் வரையறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் இருக்கும். பிரைமரி வைண்டிங் நம்ம ஒரு வைண்டிங் பண்ணுவோம் இல்லையா? வைண்டிங்னாலே இண்டக்டர் தானே வரையணும். நம்ம டைரக்டா ஆட்டோக்கல்ல இண்டக்டர் வரைய முடியுமா? வரைய முடியாது. சர்க்கிள் அப்படி ஜாயின் பண்ணி திரும்ப பண்ணியா நம்ம இண்டக்டர் வரைவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேரக்டா என்ன பண்ணிடலாம்? நம்ம இப்போ இண்டக்டர் வரைஞ்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கலாமா? ஆர்த்த ஆன் பண்ணிட்டு ஒரு லைனை போட்டுக்குவோம். அந்த லைனை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்க்கிளா ஆட் பண்ணி இண்டக்டர் வரைவோம். ஜூம் பண்ணி வச்சுட்டு வரையலாம், அப்பதான் கிளியரா இருக்கும். சர்க்கிள் வரையும் போது ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சர்க்கிளை வரைஞ்சிட்டு அதே இதை காப்பி பண்ணி நெக்ஸ்ட் இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா சேம் சைஸா இருக்கணும் இல்லையா? டிஃப்ரெண்டான சைஸ்ல இருந்தா நமக்கு என்ன ஆகாது? இண்டக்டர் வந்து ஒரு ப்ராப்பரான ஷேப்ல கிடைக்காது. ஸோ வைண்டிங்கை வரையறதுக்கு தேவையான சர்க்கிள்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ட்ரிம் கமெண்ட்டை யூஸ் பண்ணி தேவையில்லாத வைண்டிங்ஸை கட் பண்ணி எடுக்க போகிறோம். சைடில் ட்ரிம் இருக்கும் இல்லையா? அதை செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிட்டு எந்த இமேஜை நம்ம கிராப் பண்ண போகிறோம் மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம தேவையில்லாத எடுக்க போகிறோம். இதில் நமக்கு இப்போ என்ன வேணும்? பிரைமரி தானே. பிரைமரி வந்து மேல் நோக்கி தானே வரைவோம். ஸோ என்ன பண்ணுறேன்? நான் மேலே தான் நமக்கு தேவையில்லை, மேலே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கிறேன். நம்ம கீழேயும் கிராப் பண்ணலாம். கீழே கிராப் பண்ணால் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும்? அதுக்கடுத்து நம்மளோட வைண்டிங்ஸை ரொட்டேட் பண்ண வேண்டியிருக்கும். மேலே கிராப் பண்ணா அதுவே ஒரு பிரைமரி வைண்டிங் மாதிரி கிடைச்சிடும் இல்லையா? ஸோ அதுக்கான என்ன பண்ணியிருக்கேன்? மேலே கிராப் பண்ணியிருக்கேன். ரைட்டா? இந்த சென்டர் லைன் நமக்கு தேவையில்லை. ஸோ சென்டர் லைனை மொத்தமாக எரேஸ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்? எரேஸ் கமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த லைனை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி லைனை தூக்கிடுறேன். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி வைண்டிங் அடிச்சிச்சா? நெக்ஸ்ட் செகண்டரி வேணும். ஏன்னா செகண்டரி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தானே. இதே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி வைண்டிங்ஸை மட்டும் கம்மி பண்ணிடலாமா? செலக்ட் பண்ணியாச்சு. இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்றதுக்கும் செலக்ட் பண்ணி தான் ரொட்டேட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி இதிலே நமக்கு கிளிக் பண்ணா ரொட்டேட் இருக்கும் இல்லையா? அந்த ரொட்டேட்டை கிளிக் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ண போறோம். ஆர்த்தோ ஆன் மட்டும் ரொட்டேட் பண்ணலாம். அப்பதான் நமக்கு என்ன ஆகும்? ஸ்ட்ரைட்டா கிடைக்கும். ஓகே, ரொட்டேட் பண்ணியாச்சு. அதை மூவ் பண்ணலாம். என்ன பண்ணிக்கலாம்? மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ செகண்டரியில நமக்கு வைண்டிங்ஸ் கம்மியாக தான் இருக்கணும். ஸோ 2-3 வைண்டிங்ஸ் மட்டும் இதில் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஓகே, வைண்டிங் கம்மியாச்சா? பிரைமரியில் அதிகமாக இருக்கு, செகண்டரியில் கம்மியாக இருக்கு. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. சென்டரில் இன்சுலேஷன் லைன் வரையோமா? ரைட். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் முடிஞ்சா? அது கீழே என்ன இருக்கு? ஒரு ஃபியூஸ் போட்டிருக்காங்க. ஃபியூஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வரைஞ்சிக்கலாம். இதுல இருந்து டெர்மினல் எடுக்கணும் அப்படிதானே? இதே நம்ம டெர்மினல் எடுத்துருவோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஃபியூஸ் மாட்டிருக்காங்க. இதுல நம்ம என்ன பண்ணிடலாம்? ஒரு ஃபியூஸையும் கொடுத்துருவோம். ஃபியூஸை கிராஸ் ஜாயின் பண்ணிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? கிராஸ்ல ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஸோ இப்போ ஸ்டெப் டவுன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன வரும்? டிஸ்ட்ரிபியூஷன் லைனுக்கு வரும். டிஸ்ட்ரிபியூஷன் லைன் என்ன பண்ணிருப்பாங்க? இங்கிருந்து ஒரு லைன் கீழே எடுத்திருப்பாங்க. அங்கிருந்து டோட்டலா எங்கெங்க வருதோ எல்லா பக்கம் நம்ம என்ன பண்ணிருப்போம்? டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்போம்.
டிஸ்ட்ரிபியூஷன் பிரிச்சாச்சு. பிரிச்சதுலேருந்து நம்மளோட லோடு பாயிண்ட் ஃபுல்லாக கனெக்ட் பண்ண போகிறோம். லோடு பாயிண்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கும் இனிஷியலாக ஒரு ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, ஃபியூஸ் கொடுத்து ஃபியூஸ்லேருந்து லோடு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபியூஸை கரெக்டாக சென்ட்ரல் பாயிண்ட்ல டச் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. இதே காப்பி பண்ணி ஃபியூஸோட இன்னொரு ரெண்டுக்கு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் ஆன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணுறது ஈஸி. இல்லை நம்ம டச் ஆகிற பாயிண்ட்டை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் இங்கிருந்து கீழே என்ன பண்ணியிருப்பாங்க, டெர்மினல் லோடை கொடுத்துருப்பாங்கல்ல, லோடை ட்ரா பண்ணியாச்சு. லோடுக்கு அதுக்கடுத்து ஒரு ஏரோ ஹெட் கொடுத்து லைன் ட்ரா பண்ணியிருப்பாங்க. லோடுக்குள்ள இந்த ஏரோ வரையும் போது ஆர்த்தோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு வரையணும். ஆர்த்தோ ஆன்ல இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் வரைய முடியாது, ஏன்னா ஸ்ட்ரைட் லைன் மட்டும் தான் நமக்கு வரும். ஓகேவா? இதே என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணி பக்கத்தில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே லோடு தானே கொடுத்துருக்கோம். இதே லோடையே காப்பி பண்ணி மொத்தமாக வேங்க இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணி பக்கத்தில் அது பக்கத்துலேயே அடுத்த லோடை கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. இதை கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக மேலே ஜாயின் ஆகணும். ஜாயின் ஆகாத மட்டும் இதில் பிரச்சனை. ஜாயின் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த பக்கம் ஒரு 5-6 லோடு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த சைடு இதே மாதிரி வேணா நம்ம என்ன பண்ணிக்குவோம், இதே மொத்தமாக செலக்ட் பண்ணி அங்கே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே தனியாக அங்கே தனியாக பண்ணால் சிங்கிளாக லோடாக கனெக்ட் பண்ணணும். அது நமக்கு இன்னும் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ மொத்தமாக என்ன பண்ணிக்கிறோம், அங்கே வந்து ஜாயின் பண்ணி விட்டுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு என்னென்ன வேலை இருக்குது, இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி எழுதணும். ஃபியூஸோட ரேட்டிங்கு இங்கே இன்கமிங் வருதுன்னு போட்டிருப்போம். இங்கே வருது நமக்கு 11 kV. 11 kV தான் இங்கே 400 வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க. அந்த 400 வோல்ட்லேருந்து எல்லா பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்டோட ஸ்ட்ரீட் லைட்டிங் வச்சுக்க, ஒர்க் ஷாப்பு, யார்ட் லைட்டிங்கு, வாட்டர் பம்ப் பண்ணுறதுக்கு, கன்வேயர் கொடுக்குறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோடுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எம்வி பேனல்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ எம்வினா என்னன்னு சொன்னால் மீடியம் வோல்டேஜ். அதோட ரேஞ்சு 3 kV to 36 kV வரைக்கும் இருக்குது அந்த பேனலில். ஏன்னா 3 to 36 சொல்லிட்டோம். அந்த 11 kV இருக்க ஒரு இபிலேருந்து சப்ளை வாங்கியிருக்காங்க. அங்கேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி நம்மளோட லோடுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது நீங்கள் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி எழுதலாம் இல்லையா, டெக்ஸ்ட் கமெண்ட் இருக்குது, அதுலேருந்து ட்ரா பண்ணலாம். ட்ரா பண்ணி ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன எழுதுறது நீங்களே டைப் பண்ணி ஃபுல்லாக எழுதிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து டிஃபிகல்ட்டான பாயிண்ட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க்யூ.